ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். கேப் டிரைவர், ஒரு கேப் டிரைவருக்கு போகிறோம் நாம் 11 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நாம் கிளம்பலாம், சவாரியை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கால் வருது. அதாவது அவருக்கு ஒரு டியூட்டி போடுறாங்க. இந்த நகரத்தில் ஒரு இடத்துல போய் ஒருத்தங்களை பிக் பண்ணணும். அவங்க யாரெல்லாம் தெரியாதில்ல, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு தானே மெசேஜ் வரும். அது மாதிரி அந்த கேப் டிரைவரும் வராரு. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க மற்ற கேப் டிரைவர்ஸ் அப்படின்னா, அந்த இடத்த ரீச் ஆனதும் ஸ்பாட்டுக்கு வந்ததும் ஹார்ன் அடிப்பாங்க. இல்லை கொஞ்சம் பொறுமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கழித்து திரும்ப ஹார்ன் அடிப்பாங்க. இல்லை கண்ணாடி இறக்கி ஹலோ கேப் கேட்டிருந்தீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கூட போடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, என்னமோ அவருக்கு தோணுது, அவர் கார் கதவை விட்டு இறங்கி அந்த வீட்டின் கதவை தட்டுறார். அந்த வீட்டில் ஒரு குரல், ரொம்ப பலகீனமான ஒரு குரல், வந்துட்டேன் 2 நிமிஷம் இருங்க அப்படிங்குது. பின்னாடியே கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. திறந்தா ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, முகத்தில் அவ்வளவு சுருக்கம், கை கால்களில் அவ்வளவு சுருக்கம், ஒரு பலகீனமான ஒரு குரல், பலகீனமான ஒரு தேகம், ஆனால் கண்களில் மட்டும் ஒரு பிரகாசம். அவங்க பின்னாடி ஒரு பை, அந்த பையையும் அவங்களையும் பார்த்தா நல்லா தெரியுது. அந்த வீட்டையும் பார்த்தா வீடு காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ அந்த பெண்மணி அந்த வீட்டில் அவங்க காலி பண்ணிட்டு போகிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்கள ட்ராப் பண்ண வேண்டிய லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பைஸ். ஹாஸ்பைஸ் அப்படின்னா இந்த பெரியவங்களை எல்லாம் பார்த்துக்கிற ஒரு ஒரு இடம். இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல முதியோர் இல்லம் அப்படின்னு, அதே மாதிரி. ஆனால் அந்த முதியோர் இல்லம் ஒரு வித்தியாசமான முதியோர் இல்லம். என்னன்னா அங்கே மருத்துவ வசதியும் சேர்ந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கலந்த ஒரு முதியோர் இல்லம், ஹாஸ்பைஸ். அங்கே தான் அவங்க போகிறாங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே நார்மலாக கேப் டிரைவர்ஸ் கேபை விட்டு வெளியே வரணுங்கிற அவசியமே இல்லை. இவர் வெளியே கதவை வேற தட்டியிருக்காரு. அப்புறம் அந்த பையையும் எடுத்துக்கிறார். அந்த பையையும் எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணிக்கு அவரோட கையை கொடுக்குறார். ஏன்னா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பெண்மணி நடந்து வருவாங்க. கேபில் அவங்கள உட்கார வச்சதுக்கப்புறம், ஓகே போகலாமா பாட்டிமா அப்படின்னு கேட்குறார். போகலாம், ஆனால் கொஞ்சம் டவுன் வரைக்கும் என்னை சுற்றி காமிச்சிட்டு போகலாமா? டவுனுக்குள்ளே போயிட்டு வரணுன்னா நீங்கள் சொல்கிற லொக்கேஷன் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். டவுனுக்குள்ளே போகணுன்னா கொஞ்சம் நேரம் ஆகுமே, அது ஒரு சுற்று ரூட் ஆச்சே, பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, தயவு செஞ்சு டவுனுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, கொஞ்சம் சுற்று ரூட்டாகவே இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அந்த பாட்டியோட குரலில் இருந்த ஒரு என்னமோ ஒன்று. அவர் சரி அப்படின்னு, அவர் ஏற்கனவே டயர்டாக இருக்கார், ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, லாஸ்ட் ரைடு இருந்தாலும் சரி அப்படின்னு டவுனுக்குள்ளே போகிறார். அவர் போகிற பாதை, பாட்டி சொல்கிற பாதையிலேயே அவர் போகிறார். போனால் சில இடங்களில் பாட்டி இங்கே தான் நான் படித்தேன், இங்கே தான் நான் காலேஜ் முடித்தேன், இங்கே தான் நான் முதல்ல வேலைக்கு போனேன், இங்கே தான் என் கணவரை நான் பார்த்தேன், இங்கே தான் அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், இங்கே தான் அவர் எனக்கு முதல்ல ரிங்கு வாங்கி கொடுத்தாரு. அப்படி அவர் அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்களில் நீர் துளிகள், சில இடங்களில் மௌனம், பேச்சே இல்லை, சில இடங்களில் ஒரு அப்படின்னு ஒரு பெருமூச்சு, பலவிதமான எமோஷன்ஸ் பாட்டியுடைய மனசுலையும் அறிவிலையும் எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. எங்கே நேரம் போச்சு, எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. இப்போது பாட்டி நிறைய இடம், ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போயிட்டு, இப்போ பாட்டி சீட்டில் பின்னாடி சாஞ்சி தலையும் சாய்ச்சிட்டு, ஐ ஆம் ரெடி, எஸ், என்னை எங்கே இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கனத்த இதயமா இல்லை, அவங்களுக்குள்ளே இப்போ பேச்சே இல்லை. அந்த கேப் டிரைவர்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே வந்தவங்க, அவங்க வாழ்க்கையை பற்றி நிறைய பேசிட்டு வந்த பாட்டி இப்போ அமைதி. கேப் டிரைவரும் அமைதி. இந்த ஹாஸ்பைஸ்க்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட விடியற்காலை நேரம். இவங்க கேபு போய் நின்ன உடனே அந்த ஹாஸ்பைஸுடைய செக்யூரிட்டி உள்ளே போய் சொல்லி கதவை திறந்து 2 ஆர்டர்லிஸ் பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டியை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாம் தெரியுது. கேப் டிரைவர் உட்காந்துருக்கார். ஆனால் என்னமோ தெரில, அவர் இறங்கி போகிறார். போய் அந்த பாட்டியை பார்க்குறார். அந்த பாட்டி அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு ரூம் தயாராகிட்டு இருக்கு. இவங்க வந்து அங்கே ஒரு சில நிமிடங்கள் வெயிட் பண்ண போகிறாங்க. கேப் டிரைவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, நேராக போய் அந்த பாட்டியை பிடிச்சி ஒரு ஹக் பண்ணுறார். அப்போது அந்த பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ், திரும்பி நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப பெரிய உதவி, தேங்க்யூ மை சன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இவரும் வந்து எஸ், என்னமோ எனக்கு நல்லா நிறைவாக இருக்குது, சியூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரார். கதவு அடைச்சிடுறாங்க. இவர் வந்ததுமே கதவை மூடிடுறாங்க. பாட்டிக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுது. திரும்ப அந்த பாட்டி அந்த கதவை திறந்து இந்த வெளி உலகத்தை பார்ப்பாங்களா இல்லையா இவருக்கு தெரியாது. இவர் அந்த கேபை எடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய மனசில் வந்து பலவிதமான எண்ணங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணது சரியா? சரிதான், ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி நாம் இந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருக்குறோம். என்னமோ பாட்டியுடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு அங்கத்தினர் மாதிரி ஆயிட்டோம். பாட்டியுடைய வாழ்க்கையை வந்து இவர் நினச்சி பார்க்குறாரு. பலவிதமான எண்ணங்கள் மனசில் ஓடுது. வேறு யாராவது ஒரு கேப் டிரைவர் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து அவர் வேஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, வேஸ்ட்டுனா ஹார்ன் அடிச்சிருப்பாரு, பாட்டி வந்து கதவை திறக்கலன்னொடனே கிளம்பி போயிருப்பார், ரைட் கேன்சல் பண்ணியிருப்பார். இல்லை ஹலோ நாங்கள் வந்துட்டோம், யாராவது இருக்கீங்களா, கேப் வேணும்னு கேட்டிங்களே அப்படின்னு ஒரு கத்திருப்பாங்க. அதுக்கும் பாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் இந்த பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படி பலவிதமான எண்ணங்கள். அடுத்தது, நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சோம்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல இன்னைக்கு, வாவ் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். இந்த வாவ் மூமெண்ட் இருக்குது பாருங்களேன், அது சொல்லிட்டு வராது. நம்ம முன்னாடி நிறைய வாவ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், அதை கரெக்டாக எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக வந்து அதோடைய மகிழ்ச்சியே அதில் தான் இருக்குது. மீண்டும் நாளை வேறொரு கதையோடு, அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.